இப்போ வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா வந்து மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் ஆஃப் பாலி அட்டாமிக் மாலிகுல்ஸில் CH4 பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த CH4 பற்றி பார்க்கணும் அப்படின்னா அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா CH4னா மீத்தேன் அப்படிங்கிறது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். அது வந்து ஒரு பென்டா அட்டாமிக் டெட்ராஹெட்ரல் மாலிகுல்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நம்ம டெட்ராஹெட்ரல் மாலிகுல் அப்படின்னு சொல்கிறோம்னா VSEPR தியரி வந்து நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். அதில் வந்து எப்படின்னா ஸ்டெரிக் நம்பரை வச்சு அதை வந்து டெட்ராஹெட்ரல்னு சொல்லலாம். அது எப்படின்னு சொல்கிறேன். இப்போ CH4ன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. கார்பனில் வந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் வந்து 4 தான். அப்புறம் இது வந்து நம்பர் ஆஃப் யூனிவேலண்ட் ஆட்டம்ஸ் வந்து இங்கே மொத்தம் 4 இருக்குது. அப்போ 4 + 4/2. அதாவது இதோட ஃபார்முலா என்னென்னா நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான் of central metal atom plus number of univalent atom plus number of anion minus number of cation. anion cation எதுவும் இல்லாதனால நான் வந்துட்டு அது எதுவும் எழுதலை. கார்பனோட வேலன்சி 4, இங்கே வந்து யூனிவேலண்ட் ஆட்டம் வந்து 4 இருக்குது. அதனால் 4 + 4/2ன்னு போட்டுட்டேன். அப்போ வந்துட்டு 8/2ன்னு எழுதலாம். இதை வந்து 4ன்னு எழுதலாம். 4னா வந்து sp3. 4 ஸ்டெரிக் நம்பரோட ஹைபிரிடைசேஷன் என்னென்னா sp3. அதனால் வந்துட்டு இதை டெட்ராஹெட்ரல்னு சொல்லலாம். இப்போ இதை ஏன் டெட்ராஹெட்ரல்னு சொல்லணும் அப்படிங்கிறது புரிஞ்சிச்சு. அடுத்து ஒரு கார்பன் ஆட்டம் 4 ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கூட சேர்ந்து தான் வந்துட்டு CH4 பண்ணுது. அப்போ 2 ஆட்டம் கம்பைன் பண்ணி நம்மளுக்கு வந்து மாலிகுலாக கொடுக்குது. கார்பனோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இது, ஹைட்ரஜன் இது. இதில் கார்பனுக்கு வந்து அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானில் மொத்தம் 4 எலக்ட்ரான் இருக்குது. ஹைட்ரஜனுக்கு மொத்தம் ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதை வந்துட்டு நம்ம இப்போ MO டயக்ராம்குள்ளே போட போகிறோம். இதில் வந்துட்டு இந்த சென்ட்ரல் மெட்டலில் அதாவது சென்ட்ரல் ஆட்டம் மெட்டல் கிடையாது, சென்ட்ரல் ஆட்டம் வந்து இதில் கார்பன்னு சொல்லுவோம். இதை சுற்றி இருக்கிற இந்த 4 ஹைட்ரஜனுமே வந்து பெரிபெரல் ஆட்டம்னு சொல்லுவோம். இதை வந்து சிம்பிளாக வந்து ஒரு கியூபிக் ரெப்ரசன்டேஷனில் இந்த ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கிறத வந்துட்டு 3D ஃபார்மில் இமேஜின் பண்ணோம்னா இப்படி இமேஜின் பண்ணலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு கியூப் எழுதிட்டோமா. இதில் வந்து ஃபஸ்ட்டு ஹைட்ரஜன் வந்து மேலே இருக்குது. இது வந்து செகண்ட் ஹைட்ரஜன். இந்த இடத்துல Z ஆக்சிஸ் வழியாக தேர்ட் ஹைட்ரஜன். இங்கே ஃபோர்த் ஹைட்ரஜன். இந்த ஷேர் பண்ணியிருக்கிறது தான் கார்பன். சென்ட்ரல் ஆட்டம் கார்பன் இங்கே இருக்குதுன்னா அதை சுற்றியும் 4 ஹைட்ரஜன் டெட்ராஹெட்ரலில் 3D வியூவில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ MO டயக்ராமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இதில் அவுட்டர் மோஸ்ட்டில் மொத்தம் 4 எலக்ட்ரான் இருக்குது. இந்த ஹைட்ரஜன் கிட்ட ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. இது எப்படி இந்த ஹைட்ரஜன் வந்து இங்கே பார்த்தோம்னா 4 ஹைட்ரஜன், ஆனால் ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. ஒரு கார்பன் கிட்டேயே வேலன்சியில் வந்து 4 எலக்ட்ரான் வச்சுருக்கு. ஆனால் ஒரு ஹைட்ரஜனுக்கு வேலன்சியில் ஒரு எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ 4 ஹைட்ரஜன்னா அதுக்கிட்டேயும் 4 ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது அவுட்டர் மோஸ்ட்டில். இது எப்படி இதுக்கிட்ட கொடுத்து நம்மளுக்கு வந்து மாலிகுலர் ஆர்பிட்டாலை ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த 4 கண்டிஷனை அதை ஃபாலோ பண்ணுது. ஜென்ரலாக எப்படி சொல்லலாம்னா அட்டாமிக் ஆர்பிட்டால் கம்பைன் ஆகி தான் வந்து மாலிகுலர் ஆர்பிட்டால் கிடைக்கும். அதில் வந்துட்டு வேவ் ஃபங்க்ஷன் எல்லா ஹைட்ரஜனுக்குமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா, அதாவது எப்படி சொல்கிறேன்னா இந்த ஹைட்ரஜனுக்கும் பாசிட்டிவ், இதுக்கும் 4வதுக்கும் பாசிட்டிவ், 3வதுக்கும் பாசிட்டிவ், 2வதுக்கும் பாசிட்டிவ், எல்லாத்துக்குமே வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா வந்து இது வந்து 2s ஆர்பிட்டால் ஆஃப் கார்பன் கூட மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஆல்ரெடி தியரிட்டிக்கல் கண்டுபிடிச்சி வச்ச கண்டிஷன்ஸ் தான். இப்போ இது எல்லாமே பாசிட்டிவ் சைனாக இருக்கப்ப 2s கூட மேட்ச் ஆயிடுச்சு. ஓகேவா. அடுத்து 2 ஹைட்ரஜன் வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. அதாவது இது 2 ப்ளஸ்ஸாக இருக்குது, 1ம் 4ம் ப்ளஸ்ஸாக இருக்குது, 2ம் 3ம் மைனஸாக இருக்குது. அப்படின்னா வந்து அந்த சைட்டோ ஆர்பிட்டால் வந்து எது கூட மேட்ச் ஆகும்னா 2pz கூட மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்துட்டு எப்படி எழுதலான்னா இதை வந்து இப்படி எழுதுனா தான் ஸ்டேபிளாக இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு இப்படி 2 இருக்குது, அதுக்கப்புறம் 1 2 இப்படி இருக்குது. ஜென்ரலாக பார்த்தா இப்படி இருந்தால் இங்கே S இங்கே P2 தான் இருக்குது. இது வந்து கரெக்டாக வராது. sp2னா டெட்ராஹெட்ரல் வராது. இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இதுக்கிட்ட இருக்கிற ஒரு எலக்ட்ரானை இதுக்கிட்ட கொடுத்து இது ஸ்டேபிள் பண்ணிக்கும். அப்போ ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இதுக்கு எழுதுனா வந்து 1 2 3 மொத்தம் 3. அப்போ இதில் S, இதில் வந்து P3, sp3. கார்பனுக்கு வந்து டெட்ராஹெட்ரல்னா sp3. அப்போ ஆக்சுவல் கான்ஃபிகரேஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும்.
இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம், எல்லா சைன்ஸும் பாசிட்டிவாக இருக்கிறப்ப இது வந்து 2s கூட கம்பைன் ஆகிக்குது. 2 சைன் மட்டும் பாசிட்டிவாகவும் 2 வந்து நெகட்டிவாகவும் இருக்கிறப்ப வந்து இசட் கூட மேட்ச் ஆகி, இதில் வந்து ஒன்று எக்ஸு ஒய்இ இசட்டுன்னு சொல்லலாமா, அதில் இசட் கூட மேட்ச் ஆகிருக்கு. இன்னும் நம்மளுக்கு பேலன்ஸ் வந்து எக்ஸும் ஒய்யும் தான் இருக்குது. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ வந்து ஹைட்ரஜன் வந்து எதுக்கு முடிஞ்சிச்சு, ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு, 2வது ஹைட்ரஜன் போயிடுச்சு, இன்னும் 2 ஹைட்ரஜன் இருக்குது. இந்த இடத்துலையும் நம்மளுக்கு என்ன இருக்குது, பிஎக்ஸும் இருக்குது, பிஒய்யும் பேலன்ஸாக இருக்கா. அப்போ வந்துட்டு Ψ3 மாலிகுலர் ஆர்பிட்டால் எப்படி ஃபார்ம் பண்ணுன்னா, இப்போ வந்துட்டு 3யும் 2வும் 3யும் வந்து ஆப்போசிட் சைனாக இருக்குது. அப்போ வந்து இந்த ஹைட்ரஜன் கிட்ட பாசிட்டிவ், இந்த 4th ஹைட்ரஜன் கிட்ட வந்து நெகட்டிவ், இந்த 2nd ஹைட்ரஜன் கிட்ட பாசிட்டிவ், இந்த 3rd ஹைட்ரஜன் கிட்ட நெகட்டிவ். அந்த மாதிரி 2வும் 3யும் ஆப்போசிட் சைனாக இருந்துச்சுன்னா அது பிஎக்ஸ் இந்த ஆர்பிட்டால் கூட கம்பைன் ஆகி பாண்டு ஃபார்ம் பண்ணுதான். அதேமாரி 2வும் 4ம் ஆப்போசிட்டாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒய் கூட மேட்ச் ஆகும், 2py மேட்ச் வித் 2py. அதை தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். நான் இப்போ சொன்னேன்ல, Ψ1 Ψ2 Ψ3 Ψ4ங்கிறது எல்லாமே வந்து மாலிகுலர் ஆர்பிட்டால். அட்டாமிக் ஆர்பிட்டால் ஆஃப் எந்த கார்பன் வந்து எந்த ஹைட்ரஜன் கூட கம்பைன் ஆகுது அப்படிங்கிறத எழுதியிருக்கேன். நான் சொன்ன மாதிரி Ψ1னா வந்து எல்லாமே பாசிட்டிவ். அப்போ அது வந்து எது கூடனா 2s கூட கம்பைன் ஆகும். அப்போ வந்து இதுக்கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரானும் இதுக்கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரான், அதாவது இந்த ஃபஸ்ட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறது ஹைட்ரஜனோட ஸ்பின்னு, செகண்டில் வர்றது கார்பனோட ஸ்பின்னு. இது ரெண்டும் இதாகிடுச்சுன்னா ஒரு ஆர்பிட்டால் ஃபில் ஆகிரும், இது ஸ்டேபிளாக மாறிடும். அடுத்து செகண்ட் ஒன் வந்து இதில் சொல்லியிருக்க மாதிரி 2 ஹைட்ரஜன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனாக. அப்போ வந்து இங்கே பாருங்கள், 3யும் 4ம் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனு. அப்போ வந்து அது எது கூட மேட்ச் பண்ணுதுன்னு நான் இங்கே சொல்லியிருக்கேன் பாருங்கள், 2pz. அப்போ வந்து 2pz கூட இது மேட்ச் பண்ணி இப்படி ஒரு எலக்ட்ரானை ஃபார்ம் பண்ணிடும். அதேமாரி 3ங்கிறப்ப நான் என்ன சொல்லியிருக்கேன், ஹைட்ரஜன் 2வும் 3யும் வந்து ஆப்போசிட் சைன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ இது ரெண்டும் ஆப்போசிட்டாக இருந்தால் இது ரெண்டும் மேட்ச் ஆகும். இந்த இடத்துல நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறப்ப கொஞ்சம் தப்பாக பண்ணியிருக்கேன். அதாவது 2வும் 3யும் ஆப்போசிட்னா 2வும் 3யும் ஆப்போசிட்னா இதில் எழுதியிருக்க மாதிரி தான் ஃபாலோ பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டு கார்பனுக்கு ப்ளஸ் போட்டாச்சு, அடுத்து செகண்ட் கார்பனுக்கு மைனஸ், அப்போ இந்த இடத்துல மைனஸ் வரும். அதேமாரி 3rd கார்பன் தானே மைனஸ், 3rd கார்பன் எங்கே இருக்குது, இங்கே தான் மைனஸ் வரும், இங்கே ப்ளஸ் வரும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தப்பாக சொல்லியிருப்பேன். இது வந்து இதை பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு புரிஞ்சிடும். அடுத்து 4th கார்பன் இருக்குல்ல, இந்த 4th கார்பனில் வந்துட்டு இங்கே எழுதியிருக்க மாதிரி ஹைட்ரஜன் 2வும் 4ம் ஆப்போசிட் டைரக்ஷன். அப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் போட்டிருக்காங்களா, அந்த ரெண்டும் சேர்ந்து ஒய் கூட கம்பைன் ஆகி ஃபார்ம் பண்ணுது. இப்போ வந்துட்டு நம்மளுக்கு தெளிவாயிட்டோமா, எம்ஓ டயக்ராம் வந்து மீத்தேனுக்கு எப்படி போடணும் அப்படின்னு இப்போ பார்க்கலாம். இந்த மீத்தேன் எம்ஓ டயக்ராம் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா லீனியர் காம்பினேஷனை பேஸ் பண்ணி இருக்குங்கிறது ஒரு கான்செப்ட்டு. இப்போ இதில் இதுதான் எம்ஓ டயக்ராம் ஆஃப் மீத்தேன். இதில் வந்துட்டு எப்படி போட்டிருக்கோம்னா, இந்த பக்கம் இருக்கிறது கார்பனோட அட்டாமிக் ஆர்பிட்டால், இந்த பக்கம் இருக்கிறது ஹைட்ரஜனோட அட்டாமிக் ஆர்பிட்டால். நான் சொன்ன மாதிரி ஹைட்ரஜன் வந்து 4 ஹைட்ரஜன் இருக்கா, 4 போட்டாச்சு. கார்பனில் வந்து அவுட்டர் மோஸ்ட்டில் 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது, 2sல 2 2pல 2, அதுவும் போட்டாச்சு. அடுத்து கீழே வந்துட்டு சிக்மா எஸ்ஸு, மேலே போச்சுன்னா சிக்மா ஸ்டார், அதாவது பாண்டிங் ஆன்டி பாண்டிங். இதுலேயுமே வந்துட்டு இசட் ஒய் எக்ஸு, ஓகேவா, எக்ஸ் ஒய் இசட்டுன்னு வரும். இதில் வந்து இந்த இடத்துல எக்ஸ் வரும். இதில் வந்து ஏன் எல்லாமே சேமாக இருக்குது அப்படின்னா இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இங்கே பார்க்குறப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, இதில் வந்துட்டு எஸ் தான். எஸ்னால் வந்துட்டு அதோட எனர்ஜி லெவல் வந்து கம்மியாக இருக்கும் பியை கம்பேர் பண்ணுறப்ப. இந்த பியில் வந்துட்டு நம்ம இப்படி ஆர்பிட்டல் போட்டு எழுதுகிறப்ப 2px 2py 2pz அப்படி தானே எழுதுகிறோம். அப்போ வந்துட்டு இந்த மூணுக்குமே வந்து சேம் நம்பர் ஆஃப் எனர்ஜி தான் இருக்கும்.
இது மூணுமே டீஜெனரேட் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ். இதில் வந்துட்டு இங்கே நம்ம ஸ்பின் போட்டாலும் ஒன்று தான், அப்படி இல்லாமல் இதை இப்படி எழுதிட்டு இங்கே போட்டாலும் ஒன்று தான், அப்படி இல்லாமல் சென்டரில் போட்டாலும் ஒன்று தான். இந்த மூணுமே வந்துட்டு சேம் எனர்ஜியில் தான் இருக்கும். டீஜெனரேட் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ்னு இதை சொல்லுவோம். அதனால தான் வந்து இந்த மூணையும் இந்த இடத்துல எழுதுகிறப்ப டயக்ராமில் ஒரே லெவலாக எழுதியிருக்கோம். அவ்வளோதான். அடுத்து என்னன்னா, இந்த எஸ்ஸுக்கிட்ட இருந்து ஒரு எலக்ட்ரான் வந்துடும், இந்த ஹைட்ரஜன் கிட்டேருந்து ஒரு எலக்ட்ரான் வந்துடும். அப்போ இங்கே டோட்டலாக கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ இருக்கும்? 1 2 3. இந்த பக்கம் சைடில் 3 இருக்குது, இந்த பக்கம் சைடில் இது தான் ஒன்று கீழே கொடுத்துரும்ல, அதனால் வந்து இதுலேயும் 3 தான் இருக்கும். அப்போ 3 3 சேர்ந்துச்சுன்னா 6. அந்த 6 எலக்ட்ரான் தான் இதில் எல்லாத்துலேயுமே ஃபில் பண்ணியிருப்பாங்க. 2 2 ஃபில் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான் கான்செப்ட்டு. இப்போ வந்துட்டு எம்ஓ டயக்ராம் வந்து முடிஞ்சிடுச்சு மீத்தேனுக்கு. அடுத்து என்னன்னா, இந்த மீத்தேனுக்கு நம்ம பிஎஸ் ஸ்பெக்ட்ரம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மொத்தம் 2 பீக் கிடைக்குது. ஃபஸ்ட்டு பீக் வந்துட்டு 15 எலக்ட்ரான் வோல்ட்டு சம்திங், செகண்ட் பீக் வந்து 24 எலக்ட்ரான் வோல்ட்டு. இந்த 2ல் பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு என்னன்னா இப்படி ஒரு ப்ராட் பீக்காக கிடைக்குது, அடுத்து இப்படி வந்து ஒரு ஷார்ப் பீக்காக கிடைக்குது. பீக் கொஞ்சம் நல்லா வரைஞ்சிக்கோங்க. இதில் வந்து இங்கே 15 ஆகும், இங்கே வந்துட்டு இதுதான் 15, இது வந்து 24. அதாவது இந்த பக்கம் இருந்து பார்த்துட்டு போகிற மாரி வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஜென்ரலாகவே ஒரு கண்டிஷன் தெரியும். அதாவது என்னென்னா, நான் பாண்டிங்கில் இருக்கிறதெல்லாம் தான் வந்து ஃபஸ்ட்டில் வரும், அடுத்து வந்து ஆன்டி பாண்டிங்கில் இருக்கிற எலக்ட்ரான்ஸ் வெளியே வரும், கடைசியாக தான் பாண்டிங்கில் இருக்கிறது வெளியே வரும் அப்படின்னு தெரியுமா நம்மளுக்கு ஒரு கண்டிஷனு? அதை வச்சு நான் என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா, இதில் வந்துட்டு அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கக்கூடியது இந்த டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் தானே, அதனால் இந்த டீஜெனரேட் ஆர்பிட்டால்ஸ் தான் வந்து ஃபஸ்ட்டில் வந்திருக்கு. அதனால் வந்து அது 15 எலக்ட்ரான் வோல்ட்டாக கிடச்சிருக்கு. அந்த 15 எலக்ட்ரான் வோல்ட்டில் வந்து ப்ராடாக கிடைக்கிறதுக்கு என்ன ரீசன்னா, டீஜெனரேட் அட்டாமிக் ஆர்பிட்டால்ஸ் அண்டு நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து அதில் டென்சிட்டி அதிகமாக இருக்குது, அதனால் வந்து அது ப்ராடாக கிடச்சிருக்கு. அடுத்து 24 எலக்ட்ரான் வோல்ட்ஸ் வந்து அந்த டீஜெனரேட் அட்டாமிக் ஆர்பிட்டாலை கம்பேர் பண்ணுறப்ப அது வந்து இன்னமும் நியூக்ளியஸ்க்கு உள்ளே ரொம்ப பக்கத்தில் இருக்குது. அப்போ வந்து நியூக்ளியஸ் கூட அந்த எலக்ட்ரான் நல்லாவே வந்து பைண்ட் ஆகி இருக்கும். அதனால தான் வந்து அது ஷார்ப்பு பீக்காக 24 எலக்ட்ரான் வோல்ட்டில் கிடைக்குது. இதை வந்து இன்னும் ஈஸியாக புரிஞ்சுக்கலான்னா என்ன கான்செப்ட்னா, அவுட்டர் மோஸ்ட்டில் இருக்கிறத ரிமூவ் பண்ணுறது ஈஸி. அப்போ கம்மியான எனர்ஜி 15 எலக்ட்ரான் வோல்ட்டு கொடுத்தாலே போதும். அதே வந்து நியூக்ளியஸ்குள்ளே பக்கத்தில் இருக்கிறத ரிமூவ் பண்ணுறது கஷ்டம். அதனால் நம்ம அதிக எனர்ஜி 24 எலக்ட்ரான் வோல்ட்டை கொடுக்கணும்.